எல்ஐசியோட டைப்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டேம் இன்சூரன்ஸ். டேம் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு ரியல் பியூர் ப்ரொடெக்ஷன். லைக் எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ மந்த்லி ஒரு 500 பே பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோமா. ஸோ 500 பே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 50 லட்ச ரூபா கவர். ஸோ நீங்க யாரை நாமினியா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா போய் சேரும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நடக்குது, நீங்க வந்து இறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த 50 லட்ச ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க யாரை நாமினியா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு அது அப்படியே போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டேம் இன்சூரன்ஸ். அதுவே நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா என்டோமெண்ட் பாலிசி. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸோ இன்சூரன்ஸையும் சேவிங்ஸையும் மிக்ஸ் பண்ணி இருக்கும். லைக் எப்படின்னா இப்போ மந்த்லி நீங்க வந்து ஒரு 10,000 பே பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 வருஷத்துக்கு பே பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியில பாத்தீங்கன்னா 25 லட்சம் டு ஒரு 30 லாக் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 4 to 5% தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட் தான். நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா மணி பேக் பாலிசி. லைக் எப்படின்னா இன்டர்வல்ல மணி வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா போனஸ் வரும். பட் மெஜாரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து ரெடியூஸ் ஆகும். நம்பர் 4 பார்த்தோம் அப்படின்னா ULIP பாலிசி. இது எப்படி அப்படின்னா ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையரா தான் இருக்கும். லைக் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு 8 to 10% வச்சுக்கலாம். பட் இதுல சார்ஜ் எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா தான் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்.